அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் அதற்கான ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றை 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம். இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகம் தான் ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் 12 நாட்கள் ஆச்சு. ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது. இது தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக, அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க. இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும். 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பா அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை.
ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்ல, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது அதிமுக ஆட்சியில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் தந்துள்ளார். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக ஆட்சியில் எந்த வழக்கும் பதியவில்லை என்று கூறினார். பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நியாயப்படுத்துவது போல் இருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பொள்ளாச்சி சம்பவத்தில் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார். ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள டெலிகாம் சர்வர் மூலம் யார் அந்த சார் என்ற தகவலை பாஜக வெளியிடலாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஒன்றிய பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது தகவலை வெளியிடுங்கள் என்றார். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை, எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அதனை பாஜக தொடர்ந்து செய்யும் என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என குற்றஞ்சாட்டினார். பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றியெல்லாம் பெரிய அளவிலே கவனத்தை எடுத்து இந்த அரசு செயல்படுவதை பற்றி குறிப்பிடாமல், சம்பந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசி மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்பதோடு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது என இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் பதிலளித்திருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டா பாலியல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சிரும் நினைக்கிறாரா முதலமைச்சர்?